பெரம்பூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வருகிறார். அப்படி வரும்போது பேனர் எங்கேயுமே இல்லைப்பா, வரவேற்பு பேனர் எதுவுமே கிடையாது, மக்கள் இதை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நாமெல்லாம் இப்போ என்ன ஒரு நார்மலைஸ் ஆகிவிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக பேனர் இருக்கணும். ஒரு காது குத்து, கல்யாணம், இது எதுவாக இருந்தாலும் ஒரு பேனர் இருக்கணும். அந்த பேனர் மக்களுக்கு இடைஞ்சலாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் மக்கள் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி 4 முக்கு சைடு, 3 முக்கு ரோட்டில், கரெக்டாக ஜங்ஷனில், இந்த மாதிரி பல இடங்களில் வைப்பதை பார்த்துருக்கோம். பட் இந்த பேனர்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னது இன்னைக்கு பரபரப்பாக பெரம்பூர் தொகுதியிலேருந்து பேசப்படுகிறது என்றால், சில இடங்களில் இதே தாவேகாவை சார்ந்த சில எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பேனர் வெளியிடங்களில், அதுவும் விஜய் அவர்கள் பார்க்காத இடங்கள்லாம் வைக்கப்படுவது அப்படிங்கிறது காலகாலமாக மறுபடியும் ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த பேனர் இல்லாத ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான். பட் எல்லா இடங்களிலுமே இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்துட்டார். வேறு லெவலில் என்ட்ரிலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், ரேஷன் பொருட்களை அவர் வாங்கி அவங்களுடைய மக்களுக்கு விநியோகம் செஞ்சதாக இருக்கட்டும், அவங்களுடைய பெரம்பூர் அலுவலகத்தை திறந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா? இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக அதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி உருவாகிருக்கு பார்த்தீங்களா? அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போய் மக்களிடம் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது இந்த உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மாதிரி தான். ஒரு மீட்டிங்கில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்முடைய கொலீக்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் நமக்கு சேலரி ஹைக்கு இல்லாட்டி அடுத்த அப்ரைசல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு ஆங்கிலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்ப்பரேட் உலகத்தில் ஆங்கிலத்தை சரளமாக பேசுவதற்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் ஃபிக்ஸ்டு டைமிங் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. உங்களுக்கான ஃப்ரீ டைமில் 24 மணி நேரமும் ஏஐ டீச்சர் ரெடியாக இருப்பாங்க. அவங்க கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, இங்கிலீஷ் தவறாக பேசிட்டீங்கன்னா ஏஐ டீச்சர் உடனடியாக உங்களுக்கு தமிழ்லேயே அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி அதை கரெக்ட் பண்ணும். இப்படி 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தினசரி ஒரு 30 நிமிஷம் மட்டும் இதில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற கிளைம் சூப்பர்னோவா வைக்கிறாங்க. இதில் குரூப் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. ஐயோ தப்பாக பேசிட்டு அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வெறுமனே வாட்ஸ்அப், யூடியூப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை வேடிக்கை மட்டுமே பார்க்காம அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகப்படுத்துவதற்கான சூப்பர்னோவாவினுடைய அந்த லிங்க் கீழே இருக்கு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய என்ட்ரி கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது நடக்க போகிற ஒரு உண்மை தான். அது எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். காரணம், 2 பேருமே ஒரு மேஜிக் பர்சன்ஸ் தான். அப்போ விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் கருத்துக்களை வாசிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். எஸ், விஜய் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கணும், அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இல்லை அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த ரேஸில் முன்னாடி வந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பார்க்க முடிந்தது. நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லி சில கட்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த இடத்துல இது மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அது திமுகவுக்கு தான். ஸோ இந்த திமுக அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு உண்மையை பேசியிருந்தார். நாங்கள் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி செத்த பாம்பு அடித்து போட்டுட்டு இருந்தோம். செத்த பாம்பு அடித்த நேரத்தில் தான் தெரிஞ்சு கருணாக உள்ளே புகுந்துருச்சு. இதே மாதிரி ஒரு தப்பை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த டைட்டில் கார்டை பார்த்த உடனே என்னடா செத்த பாம்பு, நல்ல பாம்பு, கருணாகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, செத்த பாம்பா ஏடிஎம்கே சொல்கிறாரு, கருணாகமா விஜய் அவர்கள் தாவேகாவை சொல்கிறார். எங்களுடைய எதிரியாக ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நாங்கள் அதை அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என்ன பாருங்கள், கருணாக உள்ளே புகுந்துருச்சு, இனி நாங்கள் இந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எகெயின் இவங்க தப்பை தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க தப்பு கிடையாது. இவங்க செத்த பாம்பு கூட கூட்டணி வைப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக சில செய்திகள் உணர்த்துகின்றன. முன்னாள் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜா அவர்கள் தெரியுமில்ல, நம்ம தெர்மாக்கோல். அப்போ அந்த செல்லூர் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாயில் வருவதையெல்லாம் பேசுபவன் தலைவன் அல்ல, அரசியலை விட்டே நீ ஓடுற காலம் வரும் விஜய், முதலமைச்சர் விஜய் வெளுத்து வாங்கிய செல்லூர் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வாயில் வர்றதெல்லாம் சொல்கிறது யாரும் கிடையாது, தலைவன் கிடையாது. முதலமைச்சருக்குன்னு ஒரு தனியான ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகத்தெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வாயில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் ஒருமையில் திட்டுறார். பயங்கரமான திட்டெல்லாம் திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் ஒன்றா களம் இறங்கிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிமுக சாதாரணமாக தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது.
திமுக காரன் சாதாரணமாக வரலடா, அதிமுக சாதாரணமாக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லடா, என்னடா ரெண்டு ஒரே டைலாகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது தொண்டர்களை நம்பி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. தலைவர்கள், அந்த முக்கியமான அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களை நினைத்து மட்டும் தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய தலைவர்கள் இப்போ ஏடிஎம்கே விட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கொஞ்சம் தலைவர்களை வச்சு தான் அடுத்ததாக ஏடிஎம்கே அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடியாக வேண்டும். ஆனால் இந்த பாய்ச்சலுக்கு ஏடிஎம்கே தயாராகுவார்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குள்ளேயே இன்னும் நிறைய விதமான சிலபஸ் பிரச்சனை இருக்குது. நீ எந்த ஊருக்கு போகிற, நீ யாரை பார்க்க போகிற, எந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ண போகிற, எவ்வளோ நல்லது செய்ய போகிற, திமுக எதிர்த்து எவ்வளோ பேச போகிறீங்க, தாவேகாவை எதிர்த்து என்ன பேச போகிறீங்க, நாம் என்ன நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பேச போகிறீங்க, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிலபஸை இன்னும் ஏடிஎம்கே படிக்காமல் ஏதாவது ஒன்று சரியான நேரத்தில் சரியான ஒரு அரசியலை செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சைலண்ட் மோடில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க தான் முடியுது. அவர் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருந்தார் அப்படின்னா ஏடிஎம்கேக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. உண்மையிலேயே அவர் சாதுரியமாக ரொம்ப ரொம்ப பெருசு, அவர்கிட்ட இருந்த பொறுப்பு ரொம்ப பெருசு. அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஏடிஎம்கே வழி நடத்தக்கூடிய எல்லாரும் ஒன்றிணைந்து அவர் தான் பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க அப்படின்னா அந்த பொதுச் செயலாளருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பும் அவருடைய அந்த வேலை பழுவும் அப்படிங்கிறது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருந்து 4.5 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சார். அதன் பிறகு ஏடிஎம்கே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போக அதை தடுப்பதை அவர் தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே தவிர இப்போ மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காங்க. பேரம் பேசி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அங்கே விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே காரங்க குற்றம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னா விசிகா காரங்க பனையூர் பாபு அவர்களை மட்டும் விட்டுருக்கலாம்ல, அவர் ஏன் நீங்கள் அங்கே இழுத்தீங்க, வேற எங்கேயாவது போய் சேர்ந்துக்கோப்பா, என்கிட்ட வராதல்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை பார்த்து கடிந்து கொள்கிறார்கள். ஸோ ஒரு பக்கமாக ஏடிஎம்கே கரைகிறது, தாவேகா பக்கம் போகுது, இன்னொரு பக்கமாக விசிகே கரைகிறது, திமுக பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் கரைவதை நம்மால் பார்க்க முடியுது. இதுதான் இந்த அரசியலினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு கட்சியாக கூடுறது, பலம் அதிகரிப்பதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பலம் பலவீனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக கூட்டணியே இல்லாத ஒரு தருணத்தை நோக்கி திமுக நகர்ந்து வருகிறார்கள். அதனால் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நம்ம கூட்டணியே இல்லாமல் நின்றுருவோம், நம்ம கூட்டணி அப்படிங்கிறது நாம் தேடி வரக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடாது, நம்மளை தேடி வந்தாலும் நல்ல கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் இனிமேல் அவங்கள தேடி போவாங்கங்கிற ஒரு கேள்விக்குறியுடனே அந்த கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் ஒன்றாக போகிறாங்க. விக்கி, அதை எப்படி நீ சாத்தியப்படுத்துகிற, எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டால், அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்கார்ல, அவருடைய ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சு, அம்பிட்டு தான். தாவே காட்சிலாம் 6 மாதம்லாம் தாங்காது, சும்மா நடுநடுங்கிற மாட்டீங்க, ஐயா யாரையா நீயே அப்படின்னு பார்த்தா அண்ணே ராஜேந்திர பாலாஜி அவர்கள், சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா? ஆமாம் சார், என்ன சார் இதுக்கு மேலே நாங்கள் எப்படி சார் அமைதியாக இருக்க முடியும்? எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்க படத்தில் இப்போ கையை முறுக்குவான் பாரு, ஓங்கி கொட்டுவான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தால் இந்த ஆட்சி தாங்காதுங்க, 6 மாதம் கூட தாங்காது. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கார், அதனால் இந்த ஆட்சி அப்படியே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபம் வந்தால் ஒன்றும் ஆகாது, ஸ்டாலின் அவர்களுக்கு தான் கோபம் வரணும். ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்தால் தான் இங்கே ஏதாவது நடக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுட்டிங்களா? அப்படி போட்டுட்டிங்கன்னா எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்களேன், எஸ் சார் திஸ் இஸ் அவர் டீலிங், அந்த டீலிங் படியாக தான் இனிமேல் நாங்கள் பேசுவோம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு விஷன் கிடைக்குமே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. இதுக்கு நடுவில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராக இருந்தவர் நம்ம அருண் அவர்களை தூக்கி, இல்லைப்பா நீங்கள் போங்க போலீஸ் அகாடமிக்கு போங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். என்ன டிவிஎஸ்சியில் பெரிய ஒரு மாற்றம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை போட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. அதுவும் சவுக்கு சங்கர் வீட்டிலலாம் இன்றைக்கி பயங்கரமாக செலிப்ரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் ரொம்ப பெரிய அளவில் அருண் அவர்கள் இந்த பதவிக்கு தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸ் அகாடமி அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு இணை இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு நடுவில் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள். அதுலேயும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராக திரு லயோலா மணி அவர்கள் பணி நியமனம் பெற்றார் அப்படிங்கிற ஒரு செய்தியை என்னால் அக்செப்ட் பண்ண முடியலை. அந்த தகுதி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஏன் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர் தாவேகாவினுடைய பேச்சாளர், ரொம்ப வருடங்களாகவே அரசியலில் இருக்கார். நான் இல்லைன்னா நான் சொல்லலை. அவர் சிறு வயதிலிருந்தே அவருடைய அரசியல் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலும் அதையும் தாண்டி அதை மனசு உட்கிரகிக்குதா, இல்லை அவரை பேச்சாளராக பார்த்ததுனால இந்த ஒரு பொறுப்பு அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. திமுக காரங்க இதை விமர்சனம் பண்ணால், நீங்கள் யாரப்பா வச்சுருந்தீங்கன்னு கேட்டால், சார் ஆபாச பேச்சாளர் லியோனு இருக்கார் பார்த்தீங்களா, பெண்களுடைய இடுப்பை பற்றிலாம் தப்பாக பேசினார்ல, அவர் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இதை விட நல்ல கேண்டிடேட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா முக்கியமான ஒரு பொறுப்புங்க கல்வித்துறை, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் அதனுடைய தலைமை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய பொறுப்பு.
அந்த பெரிய பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது சம்திங் அது வந்து ஃபிஷ்ஷாக இருக்குது. அவருடைய படிப்பு, அவருடைய வெளித்தோற்றத்தை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. பட் இதை விட ஒரு நல்ல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல இதை விட நல்ல ஒரு கிராஜுவேட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோன்றல் இருக்கிறது. அந்த தோன்றல் உங்களுக்கும் இருக்கா? இல்லை நான் சொல்கிறது தப்பு விக்கி, பாருங்கள் அவருடைய செயல்பாட்டை பாருங்கள், கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். அவருடைய செயல்பாட்டை கண்டிப்பாக நுட்பமாக அதை புரிந்து அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அகெயின் அந்த 100 கோடி 200 கோடி அரசகுமார் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி 2 குமார்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தனியார் பள்ளிகளை சீரழித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 59 புகார்கள் வந்திருக்கு. இன்னும் நிறைய புகார்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தோண்ட தோண்ட புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. 59 புகார்களையும் விசாரிக்க போகிறார்கள் தாவேகாவினுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய அரசாங்கம் என்னப்பா செஞ்சுட்டு இருந்தீங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. சார் செய்ய சொன்னதே கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாமோ பேசினாங்கல்ல, அவங்க யாராவது இருக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை சாருன்னு சொன்னாலே பொதுவாக யார் இந்த சார்லேருந்து இப்போ வர சாருக்கு பதிலே கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சிச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். பதவி இழந்த ஒருவர் இன்னும் அந்த பதவியில் இருப்பதாக காட்டி அரசு முத்திரையை பயன்படுத்தினால் அது ஏமாற்றுதல் மற்றும் ஆள் மாறாட்டம் போன்ற குற்றங்களின் கீழ் வரக்கூடும். பாரதிய நியாய சன்ஹித BNS முந்தைய இந்திய தண்டனை சட்டம் IPC பிரிவுகளின்படி போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தல் அப்படிங்கிற இந்த இவ்வளோ பெரிய வசனங்கள் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊருக்காரர் தாங்க. அப்பாவு ஏன் மக்கா என்னையா தமிழ்நாட்டினுடைய அப்படியே கொண்டு அந்த சீலை தூக்கி வச்சிருக்கா லெட்டர் பேடில், தவறு இல்லையா? நம்ம தான் அதிகாரத்திலே இல்லை பார்த்தீங்களா, மாற்றினும்ல, அதை மாற்றாமல் இருந்திருக்காரு. பாவம் மக்கள் அவருக்கு சரியான புரியும்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பா அவர் புரிஞ்சுக்கிடுவார் மக்கா, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, புரிஞ்சுக்கிடுவார். இல்லாட்டி நீங்கள் தான் புரிய வச்சுருவீங்களே, புரிய வைக்கிறத விட நல்லா கோலம் போட்டுடுறீங்களே, செம்மையாக நிறைய பேர் இன்றைக்கி அப்பா அவர்களை டேக் பண்ணி சார் டூ யூ ஹாவ் எனி காமன் சென்ஸ் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்ப்போம் அவர் ஏதாவது பதில் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி. இதை விட இன்னும் சில விஷயங்கள். அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி, இளைஞர்களிடம் ஒரு 60 லட்சம் ரூபாய் வரை வாங்கிய நபர் கைது. அப்போ எல்லா வேலைக்கும் காசு வாங்குறதுக்கு ஒரு தரகரை வச்சுருக்கீங்கடா, அவன் தாண்டா எங்கள் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் சீரழிச்சிருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுதுடா. டே 60 லட்சங்கிறீங்க, 100 கோடிங்கிறீங்க, 200 கோடிங்கிறீங்க, 80 லட்சங்கிறீங்க. அப்போ இத்தனை ரூபாயை வாங்கி ஆட்டையை போட்டு தின்னு எப்படியா அவங்களுக்குலாம் ஜீரணிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியுது. என்ன ஒரு களவாணி கூட்டம் மாதிரி இருக்குங்க அது. 60 லட்சம் ரூபாயை ஏமாற்றிருக்கானிலே, போக்குவரத்து துறையில் உனக்கு வேலை வாங்கி தரேன், தாலியை விற்று வட்டிக்கு கடன் வாங்கி விவசாய நிலத்தை விற்று கொடுத்துருப்பான்யா. அவனுடைய மனசாட்சிலாம் அவங்கள இருங்கடா, ஒரு ஆட்சி மாறி இருக்குல்ல, இவங்க கொஞ்சம் பிடிக்கட்டும், இன்னும் செய்திகள் வெளியில் வரட்டும், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐனுடைய கோர்ஸ்க்கான லிங்க் கீழே இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.